ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெசன் லேர்ன்டு. லெசன் லேர்ண்டோட மீனிங் என்ன பாடத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் தமிழில் அதோட மீனிங். லெசன் லேர்ண்டை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த லெசன் லேர்ண்டை சில கம்பெனிகளில் ஃபாலோ பண்ணுறதில்ல, சில கம்பெனிகளில் இது என்னென்னு தெரியாமல் கூட இருக்கலாம். பெரிய கம்பெனிகள்ல எல்லாம் லெசன் லேர்ண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா லெசன் லேர்ண்டுங்கிறது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆக்ஷனை எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் லெசன் லேர்ண்டு. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த ஆக்ஷனை ஹரிசாண்டலாக டிப்ளாய் பண்ணி அதே ப்ராப்ளத்தை மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் லெசன் லேர்ண்டு. இந்த லெசன் லேர்ண்டை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். லெசன் லேர்ன்டு, இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட்: வாட் இஸ் லெசன், வாட் இஸ் லெசன் லேர்ன்டு, பர்பஸ் ஆஃப் லெசன் லேர்ன்டு, வென் டு ரெக்கார்ட் லெசன் லேர்ன்டு, மாடல் ஃபார்மேட் ஃபார் லெசன் லேர்ன்டு, அப்ளிகேஷன் ஆஃப் லெசன் லேர்ன்டு. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் லெசன். லெசன்னா என்ன? லெசன்னா பாடம்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் நியூலி ஃப்ரம். ஏதாவது ஒரு புது விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறது தான் லெசன். எதுல இருந்தெல்லாம் இருக்கலாம்னா நேச்சர், அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், own experience, experiment, procedure, history, story, etc. இந்த மாதிரி எதுல இருந்து வேணாலும் நாம ஒரு லெசனை கத்துக்கலாம். இதுதான் லெசன். அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் லெசன் லேர்ன்டு. லெசன் லேர்ன்டுனா என்ன? இட் மீன்ஸ் சம்திங் அண்டர்ஸ்டுட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆர் நெகட்டிவ் இம்பேக்ட். நமக்கு சாதகமான ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு எதிர்மறையான பாதிப்போ நடக்கும்போது அதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் லெசன் லேர்ன்ட். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இட் வில் ரிமைண்ட் த குட் திங் டு கண்டினியூ அண்ட் ஒமிட் த பேட் திங் வென் பெர்ஃபார்மிங் ஆர் திங்கிங் அண்ட் ஆக்டிவிட்டி. இந்த லெசன் லேர்ன்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்ல, அது நமக்கு எதை ஞாபகப்படுத்தும்னா ஒரு நல்ல செயலை இல்லை ஒரு நல்ல பிளானிங்கை நமக்கு ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை நாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ரிமைண்ட் பண்ணோம். இதுதான் லெசன் லேர்ன்டோட மீனிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் லெசன் லேர்ன்டு. இந்த லெசன் லேர்ண்டை எதுக்கு நாம் ஃபாலோ பண்ணணும்? டு கண்டினியூ ஆர் ரிப்பீட் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், டிஜிஆர். டிஜிஆர்னா திங்ஸ் கான் ரைட். அதாவது நமக்கு சாதகமாக நடந்த விஷயங்களை சொல்கிறது தான் திங்ஸ் கான் ரைட். லெசன் லேர்ன்ட் எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் இல்லை ரிப்பீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் லெசன் லேர்ண்டை மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. டு அவாய்ட் த நெகட்டிவ் இம்பேக்ட், டிஜிடபிள்யூ. டிஜிடபிள்யூனா திங்ஸ் கான் ராங். எப்படி ஒரு நல்ல விஷயத்த திருப்பி பண்ணணுமோ அதே மாதிரி நமக்கு பாதகமான இல்லை எதிர்மறையான விஷயங்களை மறுபடி பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்காகவும் லெசன் லேர்ண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் லெசன் லேர்னோட ரெண்டாவது மெயின் பர்பஸ். டு ப்ரிவென்ட் ஃபெயிலியர். சில பேருக்கு ஃபெயில் ஆகுறதே பிடிக்காது. அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அதில் அவங்க சக்ஸஸ் ஆகணும்னு தான் நினைப்பாங்க, ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த லெசன் லேர்ண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. டு இன்க்ரீஸ் த சக்ஸஸ் ரேட். லெசன் லேர்ண்டை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நாம் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் எதிர்மறையான பாதிப்பையும் தவிர்த்துக்கிட்டே போனோம்னா நமக்கு கண்டிப்பாக கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் லெசன் லேர்ன்ட். இப்போ உங்களுக்கு லெசன் லேர்ண்டை ஏன் நாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதோட பர்பஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது
when to record lesson learned. லெசன் லேர்ண்டை எப்பப்போ எல்லாம் நாம ஃபாலோ பண்ணணும், அதாவது ரெக்கார்ட் பண்ணணும். நியூ ப்ராடக்ட் டிசைன், நியூ ப்ராசஸ் டிசைன், சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் டிசைன், in-house issues, customer line complaint, customer warranty complaint, supplier issues, etc. இந்த மாதிரி எப்பப்போ எல்லாம் நமக்கு இஷ்யூஸ் வந்து அதுக்காக ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்து அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணோமோ அந்த எல்லா டைம்லையுமே நாம லெசன் லேர்ண்டை ஃபாலோ பண்ணலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நீங்க பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு மாடல் ஃபார்மேட். லெசன் லேர்ண்டை எப்படி நாம ரெக்கார்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு மாடல் ஃபார்மேட்டை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது ஒரு மாடல் லெசன் லேர்ண்ட் ஃபார்மேட். இதுல என்னென்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்பெனி லோகோவை சொல்லணும், அதோட டைட்டில், என்ன கம்ப்ளைண்ட், திங்ஸ் கான் ராங், அதாவது என்ன நமக்கு எதிர்மறையான பாதிப்பு நடந்தது, அதே மாதிரி திங்ஸ் கான் ரைட், இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு சாதகமான என்ன சூழ்நிலை இருக்கு இல்ல சாதகமா என்ன நடந்தது அதை இங்க மென்ஷன் பண்ணணும். இங்க கஸ்டமர் நேம், பார்ட் நம்பர், கஸ்டமர் பார்ட் நம்பர், மாடல், அசம்பிளி லைன், என்ன ஸ்டேஷன், இது இன்னோஸ் இஷ்யூவா இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்டா. அடுத்து கேட்டகரி, அதாவது இந்த லெசன் லேர்ன் வந்து எதில் இம்பேக்ட் பண்ணுது, சேஃப்டிலையா இல்லை குவாலிட்டிலையா, டிசைன்லையா, ப்ராசஸ்லையா இல்லை அதர்ஸ்னா வேற ஏதாவது ஒரு கேட்டகரியில் இது அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளத்தை நாம ஃபேஸ் பண்ணோம், வேர் டிட் இட் கிரியேட், வென் டிட் இட் ஹேப்பன், ஹூ இஸ் இன்வால்வ்டு, ஒய் இட் இஸ் அக்கர்டு, இதுதான் காஸ். அடுத்து 5Y அனாலிசிஸ், Y1, Y2, Y3, Y4, Y5. அடுத்து ஹவு மச் குவான்டிட்டி அஃபெக்டட், ஃபைனலாக ஹவு டு ப்ரிவெண்ட், அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன் என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எல்லாமே வந்து 5W and 2Hன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 5W 1H பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5W 1Hல இந்த 5Wவும் ஹவுங்கிற ஒரு ஹெச்சும் இருக்கும், அதனால அது 5W 1H. 5W 2Hல ஹவு மச் குவான்டிட்டி, அதாவது ஹவு மச்ங்கிற இந்த இன்னொரு ஹெச் வந்து ஆட் ஆயிருக்கும், அதுதான் 5W 2H. இப்போ உங்களுக்கு 5W 1Hக்கும் 2Hக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபைனலா ஸ்டேட்டஸ், அதாவது இந்த கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத இங்க மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற டீடைல்ஸ். இந்த செகண்ட் ஹாஃப்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர்ல எப்படி இருந்தது, ஆஃப்டர்ல எப்படி அது மாறிச்சுங்கிறதுக்கு ஒரு பிக்சோரியலா ஒரு எவிடன்ஸ். அடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ நாம் எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷன் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்ளிகபிளோ அதெல்லாம் அப்ளிகபிளில் போட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு யார் யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணணும். அடுத்து அவங்க எந்த டார்கெட்டுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவாங்கிற டீட்டெயிலையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிடணும். ஃபைனலாக அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ், அதாவது கம்ப்ளீட்டடாக இல்லையாங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெசன் லேர்ன் டாக்குமெண்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க, யார் வெரிஃபை பண்ணாங்க, யார் அப்ரூவ் பண்ணாங்க, அவங்க எல்லாரோட சைனிங்கை மென்ஷன் பண்ணணும். இதுதான் லெசன் லேர்ண்டோட மாடல் ஃபார்மேட்டு. இந்த லெசன் லேர்ன் ஃபார்மேட்டை எப்போ அப்டேட் பண்ணணும்னா, நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்து அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெசன் லேர்ன் ஃபார்மேட்டை நாம அப்டேட் பண்ணணும். இந்த லெசன் லேர்னை ஃபாலோ பண்றதுக்கான மெயின் ரீசனை மறுபடியும் சொல்றேன். 80 ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அதில் நாம கரெக்டிவ் ஆக்ஷனை எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அங்கேயே வந்து சில ப்ரிவென்டிவ் ஆக்ஷனையும் டாக்குமெண்ட் அப்டேட்ஸனையும் நாம பண்ணியிருப்போம். பட் சம்டைம்ஸ் அதில் சொல்லியிருக்கிறத நாம அப்டேட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ லெசன் லேர்ன்லையும் அதே டீட்டெயில்ஸை நாம மறுபடியும் அப்டேட் பண்ணும்போது அந்த அப்டேட் பண்ணாத டாக்குமெண்ட்ஸை மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நடந்த ப்ராப்ளத்தை இன்னொரு இடத்துல வராமல் நம்ம தடுக்கலாம். அதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷனையும் ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட்டையும் இது மூலமா மறுபடியும் ரீஇன்சூர் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் லெசன் லேர்ன் வந்து மெயினா யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு லெசன் லேர்னை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ஆஃப் லெசன் லேர்ன். இந்த லெசன் லேர்னோட அப்ளிகேஷன், அதாவது எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லெசன் லேர்ன் வில் இம்ப்ரூவ். லெசன் லேர்னை நாம ஃபாலோ பண்ணாலோ இல்லை லெசன் லேர்னை ஃபாலோ பண்ணுங்கிற ப்ரொசீஜரை கொண்டு வந்தாலோ சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாம பார்க்கலாம். நமக்கு கரெக்டிவ் ஆக்ஷனை எடுத்திருப்போம், ஆனால் லெசன் லேர்ன்ல பார்க்கும்போது தான் நாம புதுசா என்ன கத்துக்கிட்டோங்கிறது தெரிய வரும். அந்த மாதிரி சில கேட்டகரியை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம்.
இது மூலமா உங்களுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி. இதுல என்ன லெசன் லேர்ன்ட் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஹேர் ட்ரையர் இல்லை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின், போர்ட்டபிள் கிரைண்டிங் மிஷின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது ரன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால இல்லை சேஃப்டி இஷ்யூஸ்னால நாம் அதை விட்டுட்டோம்னா அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆகிடும். இது எதுக்காகனா சேஃப்டிக்காக. பெர்மனன்ட் ஆன் இருந்ததுன்னா நம்ம கீழே போட்டதுக்கு அப்புறமும் அது ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ரன் ஆகும்போது நமக்கு சேஃப்டி இஷ்யூஸ் வரலாம். இதுக்காக தான் இதில் எல்லாத்துலேயுமே ஆன் பட்டனை வந்து கண்டினியூஸ் ப்ரெஸ்ஸில் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால நாம் பட்டன்லேருந்து விரல எடுத்துட்டோம்னா அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாது. இதோட ரீசன் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி. குவாலிட்டியில் வந்து ஒரு லெசன் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு தங்கத்தை வாங்கும்போது BIS 916 அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டு வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கும்போது அது வந்து ஒரு பியூர் கோல்டு. இல்லை வேறு லோக்கலில் ஏதாவது வாங்கினோம்னா அதில் அந்த தங்கத்தோட அளவை குறைச்சி செம்பு இல்லை பித்தளையை நிறைய மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம நகைக்கடைக்கு போய் நகை வாங்கும்போது BIS 916 மார்க் இருக்காங்கிறத கேட்குறோம். இது வந்து லெசன் லேர்ன்ட் ஃபார் குவாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து டிசைன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கீபேடை வச்சு தான் நிறைய ஃபோன் வந்தது. டச் ஃபோனுங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஃபோனில் தான் டச் ஸ்க்ரீன் இருக்கும். பட் இப்போ வர்றதுல எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டச் ஸ்க்ரீன் தான் வருது. இது வந்து டிசைனுக்கான ஒரு லெசன் லேர்ன்ட். அதாவது இப்போ மக்கள் வந்து இந்த டச் ஸ்க்ரீனை தான் நிறைய வாங்குறாங்க, கீபேடை வாங்குறது இல்லை. அதனால நீங்கள் கடைக்கு போனால் கூட இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அடுத்து ப்ராசஸ்க்கு ஒரு லெசன் லேர்ன்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, முன்னாடி நாம் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா கேஷாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகி இப்போ ஆன்லைனில் நாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேல நாம் எந்த ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனுக்கோ இல்லை ஒரு கடைக்கோ நாம் பே பண்ணுறோம். இது வந்து ப்ராசஸ்க்கான லெசன் லேர்ன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஆரம்ப காலத்தில் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஏதாவது கடையிலையோ பேக்கிங் பாக்ஸை இல்லை மூட்டையை வந்து சிங்கிள் ரோ வச்சுருப்பாங்க, இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரி ரேக்ஸ் வச்சு அந்த ரேக்ஸ் மூலமாக பார்ட்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. இது மூலமாக நாம் நிறைய பார்ட்ஸை, அதாவது வேறு பார்ட்ஸை வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். தேவையான நேரத்தில் ஈஸியாக எடுத்துக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு லெசன் லேர்ன்ட் என்னென்னா, இப்போ வந்து வர்ற எல்லா 2 வீலர்லேயும் இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. ஆரம்பத்தில் கிக் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர்ற எல்லா வண்டிலையும் மேக்ஸிமம் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. அதாவது 2 வீலரில் எதுக்காக இந்த செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் கொண்டு வராங்கன்னா, ஈஸியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அது மூலமாக கஸ்டமரை டிலைட் பண்ணுறதுக்காகவும் தான். நெக்ஸ்ட்டு டெலிவரி. ஆரம்ப காலத்தில் பீஸா மாதிரியான ஃபுட்டை டெலிவரி பண்ணும்போது வெறும் பாக்ஸில் மட்டும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் டெலிவரி பண்ணுறாங்க. இது மூலமாக சூடு வந்து 90% வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அடுத்து காஸ்ட் சேவிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பிளேடு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த பிளேடில் ஒரு ட்ரேசிங் பேப்பர் மாதிரி ஒரு பேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பேப்பரில் ஒரு பேக்கிங் இருக்கும். இந்த 2 பேக்கிங் இருக்கும். பட் இப்போ வர்ற பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெறும் ட்ரேசிங் பேப்பர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு பேக்கிங் மட்டும் தான் இருக்கும். இது பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற நிறைய பிளேடு கம்பெனிகள் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு லெசன் லேர்ன்ட் ஃபார் காஸ்ட் சேவிங். அடுத்து மொரேல்னா நம்பகத்தன்மை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா நாம் எந்த ஒரு ஏடிஎம்மில் போனாலும் பணம் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு பேங்க் கொடுத்துருக்கிற ஒரு நம்பகத்தன்மை. இதுதான் லெசன் லேர்ன்ட் ஃபார் மொரேல். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், STPன்னு சொல்லுவாங்க. இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அவங்க கழிவு நீரை சுத்திகரித்து அதில் எந்த ஒரு ஹசார்டஸோ இல்லை டேஞ்சரஸ் கெமிக்கலோ இல்லாமல் தான் அதை வந்து நிலத்தில் விடணும், இல்லை வெளியே விடணும். இந்த ஒரு லெசனை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மூலமாக அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. பீரியாடிக்காக செக்கும் பண்ணுவாங்க.
இது வந்து ஒரு லெசன் லேர்ன்ட் ஃபார் சேவிங் என்விரான்மெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது லெசன் லேர்ன்ட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லெசன் லேர்ன்னா என்ன, லெசன் லேர்ண்டோட பர்பஸ், அதை எப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மாடல் ஃபார்மேட், அதோட அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன் லேர்ன்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.